தவச்சேரி யாரும் இல்லையா? எங்கே சென்று விட்டால்? எல்லாம் 10 மணில இருந்து நின்று நடக்கிறோம். இப்ப வந்து பொண்ணு ஆள காணாம கண்ணு தெரிஞ்சா தெரியலடா. அந்தாண்ட வாட்சி வழியா தம்பி நின்னுங்கிறான். இந்த இந்தாண்ட வாட்சி இல்ல எனக்கு கண்ணு தெரிஞ்சா தெரியலையா? சந்தைக்கு வந்த மாடு, சந்தைக்கு வந்த மாடு சாணி போட மாட்டுக்குது. ஆண்டவா ஆண்டவா, அது கூத்துல நீ கோல விட்டு ஓட்டவா. ரெண்டு பேரும் முறுக்குப்பாடியில புறப்படும் போதே எனக்கு போன் போட்டு கேட்டான். என்ன இந்த கொட்டூருக்கு எதுக்கு போறோம்னு கேட்டான். காலம் சென்று விட்ட ஐயா சுப்பராயன் சுப்பராயன் என்று சொல்லக்கூடிய ஐயா சாலோக சாமி சாரூப சாயுட்சோம் என்று 4ஆம் மதி புத்தி மோசம் அடைந்து விட்டார். அன்னவருக்காக நாடகம் ஆடுற போறோம் தம்பி அப்படின்னு சொன்னேன். நானு சொன்ன உடனே சரி நாங்க 2 பேரும் மறுநாள் ஒரு ஆள் தான் போனேன். அந்த ஐயா எங்க இருக்காரு அவரை போயிட்டு வாலி மோட்சம் ராமாயணத்துல ஆட்டுமா மகாபாரதத்துல ஆட்டுமா அப்படின்னு கேட்டு வரட்டு போனாங்க. அண்ணன் தம்பி 2 பேருமே சுடுகாட்டுக்கு அங்க போறவங்க வந்தாங்களா இன்னும் வரலையான்னு தெரியல. சுடுகாட்டுக்கு போனோம்னா திரும்பி வர போறோம். போயிருக்காரா? சுடுகாட்டுக்கு அனுப்ப பாக்குறியா? இல்ல அவர் போய் என்ன நாடகம் வைக்கிறது கேட்கணும்ல. வந்தாலும் பாரு. ஐயா வணக்கம் வணக்கம். போய் கேட்டு வந்தாங்களா 2 பேரும் ஐயாவா? என்ன சொன்னாரு? ஒரு ராமாயணம் ஆடுதா மகாபாரதத்துல ஆடுதா அப்படின்னு கேட்டேன். ராமாயணத்துல ஆடிட்டாங்க, நீ மகாபாரதத்துல ஆடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நீ மட்டும் வந்துரு, இன்னும் கூட யாரு ஆளுன்னு கேட்டாங்க. உடனே கூட்டிட்டு வர. நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. ஆமா. யார கூட்டி போக வந்துக்கிறேன்? முதல் நான் அவனை கூட்டிட்டு வந்துக்கிறோம். அவன் ஜெமினாக்கிறேன். அப்புறம் 2வது ஒண்ணு கூட்டிட்டு வந்துக்கிறோம். சரி போகட்டும். அங்க வந்த புள்ள வாங்கி வரலாம். போறது எம்மா சும்மா இருக்கிறாங்க ஆளுங்க ரோல் பண்ணுங்க. சரி அதெல்லாம் போகட்டும். வாங்க ஐயா வணக்கம் 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 வணக்கம். 4 2 பேரும் சேர்த்து ஆடி. ஐயா வணக்கம் வணக்கம். நெஞ்சு கேட்டு போகுது. சரி அதெல்லாம் போகட்டும். நமக்கு தாய் திருநாளா விளங்கி வரக்கூடிய இந்த கொட்டை ஊர் நன்னகரத்தில் எதற்காக நாடகம் வச்சிருக்காங்க தம்பி? அவருக்காக நாடகம். அதனால்தான் ரவி அரிது அரிது மாநிலா பிறத்தல் அரிது. அப்படி பிறந்த போதிலும் கூர் குருடு செவடி பேடியவைகள் எல்லாம் நீக்கி பிறத்தல் அரிது. அப்படி பிறந்தட்டா மட்டும் போதாது, ஆண் மகனா பிறத்தல் அரிது மிக மிக அரிது. அறுமுகம் என்ன போல ஆண் மகனா பிறப்பது மிக மிக அரிது. நீயா சொல்லிங்கன்னா எப்படி? ஆண் மகன் இப்ப உங்க அக்கா தான் ஒட்டுக்கிறேன். ஒரு ஆண் பிள்ளையா பிறந்துட்டா மட்டும் போதாது, 5 காத தூரம் தெரிய வேண்டுமா? ஒரு ஆண் பிள்ளையா பிறந்துட்டா கண்டிப்பா ஒரு காதம் என்பது 10 மைல். அப்ப 5 10 50 மைல் தெரிய வேண்டாம். அவன் எப்படி இருந்தா அவன் பேரு முன்னுக்கு வரும். ஒரு நாளைக்கு 4 கோடி அடிக்கணும், 5 கோடி அடிக்கணும்டா. அவன் குடிச்சிட்டு வாழ்ந்து கிடப்பான். போறவங்க வரங்க அவனை பேச மாட்டாங்க. கண்டவனுக்கு போறது பையன் எப்படி அவளுக்கு போதா அவன் அப்படி தான் பேசுவாங்க. எப்படி குடிச்சு படுத்து இதெல்லாம் பெரிய இடத்துல பிறந்துக்குது அப்படின்னு பேசுவாங்க. ஆமா அவளுக்கு சரி அப்பதான் சீக்கிரமா தெரியும். அதுக்கும் சொல்லி இருக்காங்களே, என்ற பொழுதன் பெருந்தவக்கும் தன் மகனை சாற்றோரை கேட்ட தாய் ஒரு பிள்ளை பேர் எடுப்பது தாய் தகப்பனை போய் சேர வேண்டுமா? அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி. கொட்டையூர் இந்த கொட்டையூர் யார் தலைவர்? அந்த தலைவர் வந்து லைட் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எந்த பஞ்சம் எந்த தேர்ச்சி நல்லா நடக்குது. அவர் இன்னார் வீட்டு பிள்ளை, ஊர்ல பொது காட்சி எல்லாம் நல்லா இருக்குதுப்பா. இன்னார் வீட்டு பிள்ளை அதான் இருந்த போதே பெருந்தவுக்கு தன் மகளை சாதாரணனுக்கு அவர் தாய் தகவல் போய் சேரும். ஒரு பிள்ளை பேர் எடுப்பது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா பிறந்தாலும் சரி, தாய் தகப்பருக்கு பெருமை தேடி கொடுப்பதற்காக தான் இந்த புவியில்
பிறக்க வேண்டும் ஆமா. பிள்ளை பிறக்க வேண்டும் ஆமா. அப்படி பிறந்துட்டா மட்டும் போதாது ஞானமோ கல்வி நைந்த அறிவு ஞானமோ கல்வி நைந்த போதிலும் தானமோ தவமோ தான் பெறல தானமோ தவமோ தான் பெற்ற காலை மாணவரை நாடு வழித்திருக்கும் என்பார்கள் இது யார் சொன்னார்கள் அப்பை பிராட்டி சொன்ன பொன்மொழி கிடைக்க கூடாத பிரிவு இந்த மனித பிரிவி மனித பிரிவியா பிறந்து ஐயா கார சென்று விட்டார் சுப்பையா சுப்ராயன் என்று சொல்லக்கூடிய ஐயா ஆனா ஒரு மனிதருக்கு 3 உலக தம்பி ஒரே ஒரு உலகத்தை நம்ம பார்த்தோம் அது என்ன பாக்குறீங்க ஆறுமுகம் தான் மலாடி சேர்த்தி மாண்டு என்னன்னு ஒரே உலகம் தான் பாத்துக்கிறேன் ஒரு உலகம் தான் இது வரைக்கும் பாத்துக்கிறேன் ஆமா ஆனா ஒரு மனிதரா பிறந்து விட்டால் 3 உலகம் என்ன உலகம் முதல் பை உலகம் இந்த பை உலகம் அதற்கு பிறகு இந்த பொய் உலகம் இப்ப சுப்ராயன் ஐயா மெய் உலகம் அடைந்து விட்டார் பை உலகம் அதனால்தான் அந்த பை உலகத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தார் எப்படி ஒரு ஜான் இடத்துக்குள்ள உள்ளங்கையை அகலத்திலே படுத்திருந்த 10 மாதம் பயணம் என்னும் தூக்கத்திலே உல்லாசமான கூடு ஒரு மனிதன் வாழும் வீடு உல்லாசமான கூடு ஒரு மனிதன் வாழும் வீடு ஒரு ஜான் இடத்துக்குள்ள உள்ளங்கையை அகலத்திலே ஒரு ஜான் இடத்துக்குள்ளே ஒரே ஜான் தான் வயிறு ஒரே ஜான் நெல்லி வச்சு கொட்டாங்களே நெல்லி கொப்பரை அதை போல வச்சுக்கிற எல்லாம் குட்ட கொள்ள மாட்டேன் ஒரு ஜாலா எறும்புக்கும் தன் கையில் ஒட்டான் அதன் கையில் உண்டு நீங்க மறந்துவியா அதான் ஒரு ஜான் இடத்துக்குள்ளே உள்ளங்கை அகலத்திலே படுத்திருந்தால் 10 மாதம் 300 நாள் அது உள்ளே உறங்கி விட்டு அதில் வெடிப்பட்டு வரும்போது தாய்க்குளம் படுற பாடு இருக்கு குழந்தை பயின்று எடுக்கும் போது தம்பி அளவிட்டே சொல்ல முடியாதா ஆமா ஆமா அது உண்மை தெரிஞ்சும் பொம்மையாட்டு கை திண்டி அடிக்க மாட்டான் அது சரி அப்படியே ஆம்பளை குடிச்சு வந்தாலும் கொஞ்சம் பொம்மையாட்டி மனம் போடுவோம் அறாம குட்டிக்கார கம்மியாட்டி அதனால அவன் குடிச்சு வந்து ஈத்து போட மாட்டேன் எத்தனை நாளைக்கு தான் குடிச்சிட்டு வர அதுக்கு ஒரு அளவு இல்லையா டெய்லியா சரி அப்படி பிறந்து ஆளாகி அதுல இருந்து வெளிப்பட்டு வந்து பிறந்து ஆளாகி சகல கலைகளை கற்றுணர்ந்து 24 வயதில் திருமணம் செய்து பிள்ளைங்களுக்காக என்னென்ன சம்பாதித்து இருப்பார் ஆடு மாடு பணம் மட்டும் சம்பாதிச்சு பெரிய மெத்து வீடு கட்டி அந்த மெத்து வீட்டுல பஞ்சு மெத்து போட்டு அந்த பஞ்சு மெத்து மேல சுவிட்ச் போட்டு பக்கத்துல மேல ஸ்டாண்ட் போட்டு பக்கத்துல சுவிட்ச் வச்சு சுத்தி தட்டி அப்படி அப்படி காட்டு பண்ணுவார் பஞ்சனை மெத்தையிலே படுத்துறங்கும் பஞ்சானை மெத்தையில படுத்துறங்கும் மேனி எல்லாம் சஞ்சலத்தால்
கொட்டு கொட்டி சந்தவாடி போகும்போது அடிப்பார் பாரு மோளக்காரு. ஆனா ஊர்ல நல்லவனா போய் செத்திருந்தா பாலியல் தூய்மராமர் நல்லது செய்திருந்தா பாவம் புண்ணிவான் நல்லா இருந்துட்டா ஊரு புண்ணியமா போறான்டா பாருங்க அப்படி சொல்லுவாங்க. அதையே கெட்டவன் சேர்த்துட்டா இந்த மோளக்கார அடிப்பாங்க பாரு. ஒரு கோட்டை இருந்து 2 கோட்டை அடிச்சுட்டு வேற எதுவும் மூளை இல்லையா? இல்ல அதுல இப்படிதான் அடிக்கணுமா? இந்த பழம் மாலை மேல அடிக்க மாட்டாங்களா? அது பழம் மாலை அடி பிரிச்சு கொடுக்காதேம்மா. சட்டி மாலை சட்டி மாலை நல்லா பிரிச்சு கொடு. மூஞ்சாதேம்மா ரவி. அப்படி புண்ணியத்தை தேட வேண்டும். பஞ்சவனை மெத்தையில படுத்துருங்கும் மேனியெல்லாம் இப்படி அப்படி அப்படி எல்லாம் நடந்து பொய் உலகத்தை விட்டு இப்ப மே உலகம். அப்போ ஒரு மனிதனா பிறந்து விட்டால் புண்ணியத்தை தேட வேண்டும். அளவுக்கு பாவம் செய்யக்கூடாது இல்லையா? அந்த புண்ணியம் தான் கூட வருவது. ஆமா, மீதி பூரா எல்லாமே நின்றுக்கும். ஏன்னா பிறக்கும் போது சும்மா தான் பிறப்போம், வெறும் ஆளதான் வருவோம். வந்த பிறகு ஆடு மாடு மாடு மக்கள் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் போகும்போது சும்மா தான் போறோம். எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போகும்போது சும்மா தான் போவோம். ஆமா, அப்ப மனிதனா பிறந்தால் சாவர்களும் கூடியமான அளவுல நன்மையை தேட வேண்டும், தர்மத்தை தேட வேண்டும். அந்த தர்மம் தான் கூட வரும். அப்ப புண்ணியத்தை தேட வேண்டும். அதற்காக தான் நாடகம் விடுவது. சுடுகாட்டு வரைக்கும் அந்த தர்மம் தான் வரும். அதை விட ரவி, ஒரு மனிதர் பூமியில் பிறந்த உடனே ஒரு தன்னை அறியாமல் ஒரு திவ்ய சக்கரம் சுழல ஆரம்பிச்சிடும். நம்ம தலைக்கு மேல இப்ப யார் யார் உட்கார்ந்துனாலும் அவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு சக்கரம் சொல்லி கொண்டே இருக்குது. நம்ம அறியாம நமக்கு தெரியாது. தர்மத்தை சுத்தினே இருக்கும். நீ என்னென்ன பண்ற? பாவம் செய்யறியா புண்ணியம் செய்யறியா? அதுதான் சுடுகாட்டு வரைக்கும் வந்து ஐயா யாருக்கு நல்லது செய்யறா அவளை பார்த்துன்னே இருக்குது. ஐயா கிட்ட வந்தா சொல்லி வச்சு பேசுறதா கை காணாது கூடும். ஐயா கிட்ட போய் சேர்ந்துரும் அந்த தர்ம சக்கரம். அதனால்தான் ஒரு மனிதனை பிறந்து விட்டால் புண்ணியம் தேட வேண்டும். அப்படி சுப்ராயன் ஐயா அவர்களுக்காக ஓர் இரவு நாடகத்தை வைத்து பழைய ஒரு நல்ல இடத்திலே இருந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் நாடக சபா மன்றத்தை கொண்டு வந்து பணி என்று பாராமல் நம் கூத்தாடிக்கு பெருமை தேடி கொடுப்பதற்காக வந்திருக்காங்களே. இது என்ன சபை? லட்சுமி கடாட்ச சபையில் யார் யார் வந்திருக்காங்க? தெய்வம். இந்த கிராம தேவதையா இருக்கக்கூடிய அம்மனுடைய பாதத்திற்கும் காலம் சென்று விட்ட சுப்ராயன் ஐயா அவருடைய திருப்பாதத்திற்கும் நம் கூத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்காங்களே அனைவருடைய பாதத்திற்கும் நம் நாடக கம்பெனி அவர்களுக்கும் நம் கம்பெனி வாத்தியார் கோடையிடி மிருதுக சக்கரவர்த்தி பழையனூர் சேகர் அவர்களுக்கும் செல்லகுப்பா ரவி நாடகாசிரியர் அவர்களுக்கும் கரும்பல் ஒரு அண்ணா மிருதக சக்கரவர்த்தி ராஜேந்திரன் அவருக்கும் முருக்கம்பாடி ஆயோக்கிய ஆறுமுகம் இல்ல ஏதோ ஒரு மாதிரி அப்படி ஆறுமுகம் அவர்களுக்கும் நம் கூத்தை கண்டு ரசிப்பதற்காக இன்னும் அக்கம் பக்கங்கிறாமல் வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இன்னும் மூஞ்சல் திருப்பட்டியிலிருந்து ஐயா வந்திருக்காரு இல்லையா, கோனார் ஐயா. எல்லப்ப கோனார் இன்னும் பேரு என்னன்னு நான் கேட்கல. ஐயா அப்படி எல்லப்ப கோனார் ஐயா அவர்களுடைய பாதத்திற்கும் உங்கள் இருவருக்கும் உங்களுக்கு தாண்ட பையா சரி உங்களுக்கு மட்டும் ஒரு வடக வைக்கிறேன் இவருக்கு போறாம. உங்கள் அனைவருக்கும் பணிவான இவ்வளவு அழகா பேசுறிய. நீ யாரம்மா, எந்த ஊரு, ஏதாவது ஒண்ணு கேட்டியா? எடுத்து கூறு. இது ஒரு
குறைச்சா கூட செஞ்சு கொடுத்துடலாம். இன்னும் 11,000 பாக்கி இது. அத மூலி மொக்கைய கடிச்சு கடிச்சு வைக்கிறேன். ஆமா ஆமா அவன் நாய் அதான் கடி மூலி மொக்க கடிக்கும். ஏய் எங்கடா உங்க மாமா? அவன் இருக்கட்டும் சொல்லு நீ. அதுமா என்னோட விளக்கு நன்றாக புரிந்ததா? எப்படி? சுபத்திரை சுருதி நாயகரான அரிமாள் தனக்கு தங்கை சுபத்திரை வாது வந்து சுபத்திரை வசுதேவருக்கும் ஏ பையா ரய்ய வந்து ரய்ய புடிச்சு ரை மேல வச்சு ரய்ய தின்னது ரை விளங்க முடியுதா? எப்படி ஆத்துல நேர்ந்த அசரை அசரை அதை பிடிப்பது பாறை நாரை 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 அது வச்சு தின்னக்கூடிய இடமா பாறை. அதான் ரய்ய வந்து ரய்ய புடிச்சு ரை மேல வச்சு ரய்ய தின்னது ரை ரை சுபத்திரை சுபத்திரை திரை ஆத்துல நேர்ந்த அசரை பிடிப்பது நாரை வைத்து தின்னக்கூடிய இடம் பாறை பாறை சுபத்திரை. அப்படி சுபத்திரையா இருந்தாலும் வசுதேவருக்கும் தேவகி ரோகிணி அம்மனுக்கும் மாண்டவர் போக மாண்டவர் என்னுடைய தாய்மாமர் கம்சபூபதி வடமதுரை ஆண்டவர் கூட கம்சபூபதிக்கு ஆச்சரிக்கு உட்பட்டு மாண்டவர் போக மீண்டவர்கள் 4 பேர்கள். பலராம சக்கரவர்த்தி அண்ணா 1, பெரிய அண்ணா 1, நெடுண்ணா கோபாலக்கண்ணன் 2, சாத்திகை அண்ணா 3, என்னோடு 4 பேர்கள். புரியுதா? அப்படி சுபத்திரையா இருந்தாலும் நான் யாரை திருக்கல்யாணம் செய்திருக்கேன்? 9 குழந்தை 9 4 தான் மீதி பூரா தான் வந்தான் அவன் காலி பண்ணா கம்சன். ஆமா என்னுடைய அண்ணன் கோபாலக்கண்ணனுக்கு உடன்பிறப்பாக விளங்கி வரக்கூடிய தங்கை நான் தான்பா சுபத்திரை சுபத்திரை. அப்படி சுபத்திரையா இருந்தாலும் நான் யாரை திருக்கல்யாணம் செய்திருக்கேன்? ஆமா ஆமா தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்படியா? ஆமாதான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. என்னோட அரவாணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கடா. அக்கா போய் உன் பொண்டாட்டி சாந்தி எப்படி கல்யாணம் பண்ணிச்சோ அது மாதிரி நினைச்சுக்கிறேன். அப்ப எங்க அக்கா என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணாங்க. அப்படி சுபத்திரையா இருந்தாலும் ரவி நான் யாரை திருக்கல்யாணம் செய்திருக்கேன்? தவத்தில் புகழ் பாடைத்த வசுதேவருக்கு மகளாக இருந்தாலும் வசுதேவருக்கு தேவகி ரோகிணி அம்மனுக்கு மகளாக பிறந்திருந்தால் கோபாலக்கண்ணன் பலராம சக்கரவர்த்தி சாத்தகி இவர்களுக்கு தங்கச்சியா இருந்தாலும் நான் யாரை திருக்கல்யாணம் செய்திருக்கேன் தெரியுமா? சந்திரகுல பரம்பரையிலே ஐவராஜாக்களில் நடுப்பிறந்தோம் அழகு மன்னன் அர்ஜுன பெருமானை திருக்கல்யாணம் செய்திருக்கேன். அவருக்காக ஒத்த கால ரெண்டு தம்பி ஏன் ஒரு கால் நோண்டிங்களா பேச்சினுடைய வாட்டமனா அந்த காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் ஒத்த கால அப்படின்னு இல்லையா? பேச்சினுடைய வாட்டம் என்ன சொந்த அத்த மகனாச்சே 32 அழகு 11 நாமதையும் படைத்தவர். அவரை விட இந்த உலகத்தில் அழகு வேற யாரும் கிடையாது தம்பி. அப்படியேப்பட்டவர் தான் கல்யாணம் செய்யணும். அப்படியே உறுதியாக இருந்து 9 வருஷம் வயதுக்கு வந்து ஒரு நாள் ஏர் ஓட்டுறது வந்தாரு. 9 வருஷமா இந்த கரும்பு எவனா ஓட்டிருப்பான். சும்மா இருந்திருக்கோம். இல்ல 9 வருஷமா வயசுக்கு வந்து ஒரே ஊர்ஜா ஒரு நாள் ஏர் ஓட்டுனா அப்புறம் கரும்பாக்குறது. அது எங்களுக்கு தெரியும் எப்படி ஓட்டுறது எப்படி பேசுறது எல்லாம் உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்களா? அப்படி சின்ன வயசு ஓட்டிருப்பாங்களா? அப்படி அவரை திருக்கல்யாணம் செய்து அவரு நானும் சரந்த நல்லாபமாக இருந்து சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் அழகான ஒரு ஆண் பிள்ளை பிறந்தார். புள்ள பிறந்தது. அப்ப புள்ள சிங்கக்குட்டி மாதிரி இருப்பான் தம்பி. 80,000 யானை பலம் 50,000 சிங்க பலம் படித்தவர் எங்க மூத்தார் இருக்காரு யார் பீமசேனன். அவருக்காவது 16,000 யானை பலம் 10,000 சிங்க பலம். அது போல் 5 மடங்கு என்னுடைய மகனுக்கு அதிகம் பலம் 80,000 யானை பலம் 50,000 சிங்க பலம் படித்தவர். படுத்து தூங்கும் போது ஒரு மாறு பூஜமும் மேரிகிரிய மலையை பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பான் என் புள்ள சிங்கக்குட்டி மாதிரி. பையன்காரன செத்துட்டானா வாயில தெருப்பு போட்டு கொடுத்தா இங்கே அடுக்கு வாய் மூடு பையன் உயிராக செத்துட்டான். மாமா உள்ள படுத்து தூங்குறாரு.
அப்படி அவங்க பையன் சிங்கக்குட்டி மாதிரி இருக்கான். இருக்கிறானா? கல்யாணமும் ஆகி போச்சு அவனுக்கு. பையன் உயிராகிறனா ஏய், தேவடா பையன் எவ்வளவு பையன்டா? ஓ தப்பா இருக்கிறேம்மா. தேவடியான்னா கோவம் வரக்கூடாது. தேவருக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடிய பெண்ணு தான் தேவடியா. அது தேவர் அடியா. ஓ, ரைட், ரைட். இது சாதாரண கம்பெனி தேவடியா. தேவர் அடியா. ரவி, ஓ. என் மகன் வீரபால் அபிமன்யுக்கு 2 திருமணம் தம்பி, 2 பொண்டாட்டி. ஓஹோ. என் அண்ணன் கண்ணன் இருக்காரு. கண்ணன் மகள் சுந்தரி 1, விராடன் மகள் ருத்தரி 2. ருத்திரி 6 மாசம் கர்ப்பமா இருக்கா. இன்னும் 6 மாசத்துல நான் பாட்டியா போறேன் தம்பி. ஓ பாட்டியா. இன்னும் 4 மாசத்துல 6 மாசம் கர்ப்பமா இருக்கா. 4 மாசம் 10 மாசம் முடிஞ்ச உடனே வேற நோ பேத்தியோ பிறந்தா. ஆமா. ஏன்னா தாத்தா தாத்தா பாட்டி பாட்டின்னு கூப்பிடும்டா. அவங்களுக்கு வழி கத்துக்கிறேன். என்ன கூப்பிடுவோம் பேர வந்து எப்படி ஒரு பேரனா பேச்சா போறதாக என்ன கூப்பிடுவோம் எப்படி என்ன சின்ன தாத்தா கூப்பிடுவோம். சின்ன தாத்தா எந்த குடும்பம் கூப்பிடுவாடா. அப்படி தாளகரத்தா. ஆமா எல்லாரும் வச்சுக்க மணி. அப்படி இருந்தாலும் ரவி, ஆனால் ஒன்று ரவி, என்னுடைய பதியானவர் இருக்காரு. ஐவராஜாக்களுக்கு துரியோதனாதிகளுக்கு சூதுபகடை ஆடி பொறாமை ஏற்பட்டு சூதுபகடை ஆடி உப்பு சட்டி வரவோடுதல் எல்லாம் மருந்தாள பறித்து 18 ஆண்டு வனவாசம் 1 ஆண்டு அஞ்ஞானவாசம் கடித்து வந்தார். உங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை சரியாக நியமித்தார். அதை சிறுமர் கொண்டு ஐவராஜாக்கள் காட்டிற்கு சென்று காட்டை எல்லாம் முடித்து மீட்டு நாட்டை கேட்க வந்தார்கள். 18 நாள் சண்டை வைத்து ரவி நேற்றோடு அது மட்டுமா செய்தான். எங்க அக்கா இருக்காங்களே திரௌபதி அக்கா 60ஆம் படி ஜெயக்குந்தி மாட இழுத்து வஸ்திராபரணம் செய்தான். அப்ப 18 நாள் சண்டை வைத்து ரவி நேற்றோடு 12 நாள் அமர்வு. ரவி ராஜகோபால ஆசிரியர் அருமையா எழுதி வச்சிருக்காரு நாடகத்தினுடைய கருத்தை. எப்படி தெரியுமா? இப்போ ராஜகோபாலுடைய நாடகத்திற்கும் சாலையார் போட்டதற்கும் சாலையார் வசனம் எழுதி வச்சிருப்பார். ஆமா. நாடக பேராசிரியர் ராஜகோபால் பாட்டு. ஆமா. ஆனா அவர் எப்படி எழுதியிருக்கார்? தீர்த்தல் எனது அண்ணல் எந்த பாட்டு பாடி அண்ணன் வந்திருக்கான்னு சொல்ல முடியாது. பாட்டு விட்டா ஒரு சமாச்சாரம் தெரியுமாண்ணா? இப்ப மூளையை செதற விடாது இருக்கணும். அதுக்குள்ள உன் மூளை எங்க போயிடுச்சு? கொல்லிக்கு போயிடுது. இன்னும் ஆச்சு தெரிஞ்சு அவன் இன்னும் கொல்லிக்கு போயிடுது. கொல்லி எங்க போவாது அஞ்சாவது வரைக்கும் காலைல போய் எடுக்கலாம். அது தெரியும். சரி, அதனால்தான் ராஜகோபால் எப்படி எழுதியிருக்கார்? கீர்த்தன் எனது அண்ணன், பார்த்தன் எனது மன்னர். அண்ணன் மன்னர் நேர்த்தியுடன் அழைக்க நிலைமையை அறிய வேண்டும். நேசமுடன் 3 சாமி மகிழவே சிசியன் ராஜகோபாலன் புகழவே. அதாவது ராஜகோபால் வாஜர் இருக்கிறாரு, அவருக்கு வாஜர் முனுசாமியா. இந்த மாதிரி சிசினா நாடகம் ஆடி இருக்கும் போது இந்த 13 ராஜகோபால் எழுதிட்டார். சிசினா இருக்கும் போதே இந்த நாடகத்தை எழுதி கொண்டு முனுசாமி கொடுத்தாரு. தட்டி கொடுத்தாராம் முனுசாமி. அடாடா இந்த சின்ன வயசுல இப்படி நாடகத்தை தட்டி கொடுத்தாரா அந்த மாதிரி. நம்ம கிட்ட கூட பூரா ஒரு பாப்பா எழுதி நாடகம் அப்பா கிட்டே தான் இருப்பியா? என்ன மாதிரி நீ சண்டை போடுவேன். எங்க பாப்பா என்ன சொன்னா கோச்சிக்காது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சரிப்பா. ரவி அப்படியா? அண்ணா சண்டை நடப்பதோ இன்னும் ஒரு வாசனை வருது. நான் முதல்ல சொல்ல உங்க அண்ணன் வந்து அதான் உப்புக்கு ஒரு வாசனை வருது.
அவரு கோளாறு அம்மா பாப்பா சரி நீ கோணாச்சானே இப்போ அண்ணன் வந்திருக்காரா ஆமா அண்ணன் மட்டுமா ஆமா ஒன்று மட்டும் வந்தாரு எங்க பாப்பா நான் பார்க்கணும் சரி என்னடா ஏய், என்னன்னு கேட்க வந்துக்கிறேன் சரி என் அண்ணனுக்கு உயர்ந்த சிம்மாசனம் கொடு ஓ தங்கச்சி பாத்தியா எங்க காடுறது ஆமா மாமனா மச்சானா ஏய் என்ன குழந்தை காட்டலன்ற வீட்டு குழந்தை காட்டினா என்ன செய்யணும் எரிமணி அரிமணி பேசுதுங்க நாளைக்கு காட்டுதா ஏய் மலை மாதிரி நிக்கிறப்ப வீட்டை மோதி நிக்கிறேன் உன்னை